வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக பேரணி நடைபெற்றது. உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய வீதிகளில் புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இனி விரிவான செய்திகள். ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் சுற்றுலா மற்றும் வேளாண்மை விவசாயிகள் நலத்துறைகளின் சார்பில் 21ஆம் ஆண்டு ஏனாம் மக்கள் விழா, 23ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியின் தொடக்க விழா ஏனாமில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசுகையில், விவசாயிகளின் நலனுக்காக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கோதாவரி ஏனாம் ஆற்றுப்படுகையில் ரூபாய் 137 கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்புச் சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த பணிகள் தொடங்கும். இதேபோல் ஏனாம் பகுதி மக்களின் பிற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், புதுடெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் எம்எல்ஏக்கள், ஏனாம் பிராந்திய அதிகாரி முனுசுவாமி மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சக்திவேல். இவர் நேற்று வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த போது வில்லியனூரை சேர்ந்த சிசிடி கார்த்திக் தனது ஆதரவாளர் 6 பேருடன் வந்து சக்திவேலுவிடம் தகராறில் ஈடுபட்டார். அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகமான நிலையில் மறைத்து வைத்திருந்த கம்பிகளை கொண்டு சக்திவேலை 6 பேர் கொண்ட கும்பல் கொலவெறி தாக்குதல் நடத்தியது. மேலும் சக்திவேலுவிடம் இருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து கொண்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சக்திவேலுவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் 6 பேர் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் அவர்களை கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டி சக்திவேலுவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தை இன்று காலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. இன்று மாலைக்குள் குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக பேரணி நடைபெற்றது. பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தின் அடக்குமுறை சட்ட மீறல்களை கண்டித்து புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் அருகில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் பேரணி நடைபெற்றது. உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய வீதிகளில் புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு
நீடராஜ பையர் வீதி, செயின்ட் தெரேசா வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி மற்றும் பாரதி வீதி இணைப்பு பகுதியில் உடைந்த பழைய வாய்க்கால் கல்வெட்டுகளை மாற்றி புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகளாக புதுப்பிக்க பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி இடதுசாரிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அம்பேத்கரை பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து மத்திய அரசை அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இடதுசாரிகள் சார்பில் அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்க இடதுசாரிகளை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உரையாற்றும் பொழுது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தலைமையேற்று உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறு செய்தார். அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூப்பாடு போடுகிறீர்கள் என்று ஏளனம் செய்தார், அலட்சியம் செய்தார். எனவே அம்பேத்கர் அவர்களை ஒரு பக்கம் நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அவதூறு செய்து விட்டார்கள். இது பிஜேபி கட்சியுடைய RSS இயக்கத்தினுடைய முகமுடி கிழிந்திருக்கிறது, சாயம் வெளுத்திருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. எனவேதான் நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகி இருக்கிறது. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அவதூறு செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இனிமேலும் உள்துறை அமைச்சரவையை பங்கேற்பதற்கு லாயக்கற்றவர், தகுதியற்றவர் என்ற வகையிலே தான் இந்தியா முழுவதும் அமித்ஷாவே பதவி விலகு அல்லது அமித்ஷாவை பதவி விலக்கு என்று கோருகின்ற வகையிலே எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் சார்பாக புதுச்சேரியிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோவில் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 33 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவாண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் விரிவு புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மகளிர் உலகம் சமூக நற்பணி இயக்கத்தின் 17ஆம் ஆண்டு திருப்பாவை இசைப்போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ஸ்ரீ அரங்க ராமானுஜர் மடத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆசிரியர் செல்வி பழனியம்மாள் அவர்கள் வரவேற்புரை வழங்க, புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் கல்வி செம்மல் சீனு மோகன்தாஸ் அவர்கள் தலைமையுரை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் மற்றும் மகளிர் ஓசை துணை ஆசிரியர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகிக்க, சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அரங்க ராமானுஜர் மடத்தின் சிறப்பு அதிகாரி அன்பு செல்வன், நல்லாசிரியை கலைமாமணி முனைவர்
பூங்குழலி பெருமாள், ஸ்ரீ ரமணா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் முனைவர் சூசேராஜ் மற்றும் நல்லாசிரியர் செந்தில்குமரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சி நெறியாளராக புதுவை இளங்குயில் அவர்கள் செயல்பட, புதுவை மகளிர் உலகம் சமூக நற்பணி இயக்கத்தின் நிறுவனர் தாமோதரன் அவர்களால் நன்றியுரை வழங்கப்பட்டது. இசை போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகளை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலசங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வெளியிடப்பட்டது. மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் முருகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெறும் 48வது தேசிய புத்தக கண்காட்சியில் கவிஞர் கவி ஞானூறு சிவராஜன் தொகுத்த கவி வீடு தூது என்ற 240 கவிஞர்கள் வழங்கிய கவிதையின் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கீதம் பப்ளிகேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால், திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் ஆகியோர் புதுவை கவிஞர் செந்தில் குமரனுக்கு நூலை வழங்கி சிகரம் சாதனையாளர் விருதினை கொடுத்து சிறப்பித்தார்கள். காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா உயர்நிலைப் பள்ளியின் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு பேரணி காட்டேரிக்குப்பம் வழுதாவூர் சாலையில் நடைபெற்றது. பேரணியை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர் ராஜஸ்ரீ மற்றும் சுகாதார அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு பற்றிய துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களிடையே வழங்கப்பட்டது. மேலும் டெங்கு விழிப்புணர்வு பற்றி பொதுமக்களிடையே மருத்துவ அதிகாரி உரையாற்றினார். இந்த பேரணியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வனிதா பாஸ்கர் அவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர். இஸ்ரோவின் புதிய தலைவராக வி. நாராயணனை நியமித்தது மத்திய அரசு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் வி. நாராயணன். திருவனந்தபுரம் வலியமாலாவில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றியவர். இவர் வரும் ஜனவரி 14ஆம் தேதி இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்கிறார். திருநள்ளாறு தொகுதி கிராம மக்களுக்கு GNS அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், செல்லூர், கருங்குடி, அத்திப்படிகை, பேட்டை, அரங்கநகர், தேனூர், செருமாவிலங்கை, நெய்வாஞ்சேரி, கீழ் தென்னங்குடி, சுரக்குடி உள்ளிட்ட 25 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு GNS அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சார்பில் பொங்கல் பரிசாக அரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. நெடுங்காடு சித்ரா மஹால் திருமண மண்டபத்தில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்டு டாடா AC வாகனங்கள் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள 25 கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று கிராம மக்களுக்கு வழங்கினர்.
ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜசேகரனுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். அமித்ஷாவை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்கு உரிய வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சியினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் பாத்திமராஜ், பொதுச் செயலாளர்கள் அலங்கார வேலு, புருஷோத்தமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம், அமித்ஷாவை கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்தியாவின் புனித நூல், இந்தியாவின் புனித நூல், சட்ட புத்தகத்தில் எழுதிய பாபா சாஹிப் அம்பேத்கர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக பேரணி நடைபெற்றது. உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய வீதிகளில் புதிய இரும்பு கிரில், கான்கிரீட் கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.